அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரத்தை போல சுழன்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பானவங்களாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். சோம்பேறித்தனமாக யாராவது பார்த்தாங்களா கூட, ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம மிதுன ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் போய் ஏதாவது உதவின்னு கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கி நிற்பாங்க. யாருக்கிட்டையும் போய் அதிகம் உதவினே கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து அவங்கள அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்க வேலையும் சேர்த்து இவங்களே செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சோன்னா அப்படி கண்ணும் கருத்தும் பொறுப்பாக இருந்து செயல்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி ஞாபக சக்தியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஏதாவது ஒன்றை சொன்னால் சரி அல்லது கேட்டாலும் சரி, அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. உண்மைதாங்க, அப்படி தான் நிறைய பேர் செயல்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட்டு ரொம்ப எச்சரிக்கையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளுங்களே கிடையாதுங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. பிடிக்காத விஷயங்களில் மூக்க நுழைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தப்பு நடக்கிற இடத்துல அது என்னன்னு கண்டுக்காமலும் விட மாட்டாங்க. அதிகமாக பிறரை கேலியும் கிண்டலும் செய்வதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற ஜூன் 29 சனி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது. அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது, அடுத்து வரும் நாட்களில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். 72 வருடங்களாக நீங்கள் பட்ட பாடுக்கு இனி விடிவு காலம் கிடைக்க போகுதா? இவ்வளவு நாளாக உங்களுக்கு சனி பகவான் உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். தொழில் வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களையும் நிறைய இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் வருமானம் ஒன்றும் இல்லை. குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. 72 வருடங்களாக நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டமும் இனி தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் 4வது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் முழுவதும் அமைந்திருக்கு. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை. இந்த கிரக நிலையினால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும்
இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான லாபம் அனைத்தும் கிடைக்கும். இதுனா வரைக்கும் ஹோட்டலை இழுத்தே மூடிட்டு போயிடலாமா, இதில் ஒரு வருமானமும் இல்லை, நம்மளுடைய உழைப்பு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இரும்பு வியாபாரம்லாம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சனி வக்கரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையறதுனால நல்ல பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. சந்திரனின் சஞ்சாரமும் ஏற்ற இறக்கமான பலன்களை சின்ன சின்னதாக தரலாம். கொடுத்த இடத்துல பணம் வரதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். நடைபாதைகள் வியாபாரிகள் கூட நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி காவல்துறையில் பணிபுரியறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். கலைத்துறையினருக்கும் அதிக வருமானம் கிடைக்குங்க. இதுனா வரையிலும் எந்த ஒரு வேலையும் இல்லாத தொழில் முடங்கி போய் கிடக்குதே அப்படின்னு நினச்சிங்களுக்கு கூட இனி நல்ல ஒரு புதிய ஆர்டரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா அவங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதிதாக கல்வியில் ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரி தான் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஸ்கூலில் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அட்மிஷன் போடுறது ரொம்பவும் நல்லது. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. ஏனென்றால் பணியில் சின்ன சின்ன தவறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய ஃபைலெல்லாம் கரெக்டாக வைத்திருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி அன்னன்னைக்கு அப்டேட்டாக அதை முடிச்சு வைங்க. எல்லா பொருள்களையும் உங்களுக்கிட்ட கொடுத்த அனைத்து பொருட்களையும் அதாவது பொறுப்புகளையும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அரசு ஊழியர்கள் சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் காதலில் சில பேர்லாம் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. காதலித்த பெண்ணியை கைப்பிடிக்கலாம் அப்படின்னு சில பேரெல்லாம் வீட்டில் போய் சம்மதம் வாங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. மாமியார் மருமகளுக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வரலாம். கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கும். சிலரெல்லாம் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவங்களாச்சே. அதனால் வீட்டை எதிர்த்து கூட சில பேர்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களோட ஆசையோடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, முழங்கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. முறையாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் வைத்தியத்தை எடுத்துக்காங்க. வீட்லேயே நீங்கள் நாட்டு மருந்து வைத்தியத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிரச்சனையாக இருக்கக்குள்ளேயே போய் மருத்துவரோட ஆலோசனை பெறதுனால நிச்சயமாக பெரிய பாதிப்பு எதுவுமே வராது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கவலையெல்லாம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். இனி அப்படி இருக்காதுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாய்மாமன் அல்லது தாய்மாமன் வகை உறவுகள் வழியிலே சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 25, 26ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் மட்டும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அன்றைய தினம் மட்டும் புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த 2 நாட்களுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா
அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த ஜூன் 25, 26 2 நாட்களும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனை வாக்குவாதம்லாம் வீட்டில் வரும். கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி வக்கரக பயிற்சி ஜூன் 30ஆம் தேதி ஏற்பட போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் வம்புகளும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. அம்மனை மனமுருக வேண்டிக்கிட்டு வாங்க. மனமுருக வேண்டிகிட்டு இருந்தால் அந்த அம்பாலே இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்க வழி செய்வாங்க. நம்பிக்கையோடு போய் வேண்டுங்க. நம்பிக்கையோடு வேண்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.